ஆறாவது வகுப்பில் முதல் இயலில் கவிதை பேழையில் ஒரு புக் பேக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும்னு இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சமூகம், ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும், அதுதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு என்னவா இருக்குன்னா அசதியாக இருக்கும், ஆப்ஷன் டி. ஓகேங்களா. தேர்டு வந்து நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல், செகண்ட் ஆப்ஷன் நிலவென்று. அடுத்து ஃபோர்த்து கேள்வி, தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல், அதுக்குள்ள ஆன்சர் என்னதுன்னா தமிழ் எங்கள், ஆப்ஷன் பி. நாலாவது கேள்விக்கு பி ஆப்ஷன். அடுத்து அஞ்சாவது கேள்வி பாருங்க, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று, ஆப்ஷன் பி. அடுத்து ஆறாவது கேள்வி, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் பயிர், ஆப்ஷன் ஏ. ஆறாவது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். அடுத்து பாருங்க, பொறுத்துக்க, விளைவுக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு உடைய கேள்விக்கு ஆன்சர் வந்து நீர். ஓகேங்களா. அடுத்தது செகண்டுக்கு அறிவுக்கு வந்து தோல். அடுத்து வந்து இளமைக்கு வந்து பால், புலவருக்கு வேல். ஓகேங்களா. இன்னொரு டைம் பாருங்கள், விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஓகேங்களா. அடுத்து வந்து தமிழ் பூமி போயிடலாம். அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளில் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம், அதாவது ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள், அதுதான் ஆன்சர். அடுத்து செகண்ட் கேள்விக்கு தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது அப்படின்னு இருக்குது. அதுக்கு என்ன ஆப்ஷன் ஆன்சர்னா ஏ ஆப்ஷன் வந்து மேதினி. அடுத்து மூணாவது கேள்விக்கு பாருங்கள், செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் தமிழ். ஓகேங்களா. செந்தமிழை செம்மை ப்ளஸ் தமிழ், ஆப்ஷன் டியில் இருக்குது. அடுத்தது நாலாவது கேள்வி, பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, அது ஒன்று ஆன்சர் பாருங்கள், பொய் அகற்றத்துக்கு பொய் கூட்டல் அகற்றும், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. அடுத்தது அஞ்சாவது கேள்வி பாருங்கள், பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல், அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பாட்டிருக்கும். ஓகேங்களா. அடுத்தது ஆறாவது கேள்விக்கு எட்டு ப்ளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை, அதாவது சென்டரில் வந்து இத்து வரணும், அது வந்தால் தான் ஆப்ஷன் ஏ ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து உரைநடையில் பாருங்கள், உரைநடையில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கேள்விக்கு தொன்மை என்னும் சொல்லின் பொருள், அதுக்கு முன்னாடி ஆன்சர் வந்து பழமை, ஆப்ஷன் பி. ரெண்டாவது கேள்வி பாருங்கள், இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, அப்படி அதுக்குண்டான ஆன்சர் வந்து இடது ப்ளஸ் புறம், அதாவது பி ஆப்ஷன். அடுத்து மூணாவது கேள்வி பாருங்கள், சீர் இளமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை ப்ளஸ் இளமை, ஆப்ஷன் பி. ஓகேங்களா. அடுத்தது நாலாவது கேள்விக்கு சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி. நீங்கள் வந்து சிலம்பு அதிகாரம் அப்படின்றது நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து சிலம்பதிகாரம் தான் அப்படின்னு ஆப்ஷன் ஏ போட்டக்கூடாது, அது வந்து எப்படின்னா பி சிலப்பதிகாரம் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது அஞ்சாவது கேள்விக்கு கணினி ப்ளஸ் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ், நடுவில் வந்து இத்து போடணும். அடுத்தது ஆறாவது கேள்வி பாருங்கள், தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர் வந்து யார் அப்படின்னா பாரதியார், ஆப்ஷன் பி. ஏழாவது கேள்வி பாருங்கள், மா என்னும் சொல்லின் பொருள், அதுக்கு உண்டான சொல்லின் பொருள் கேட்குறாங்க மாக்கு, ஆப்ஷன் வந்து சியில் இருக்குது விலங்கு. சரிங்களா. அடுத்தது கோடிட்ட இடத்தை பார்ப்போம், நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது எதுன்னு கேட்டால் மொழி. ஓகேங்களா. அடுத்து ரெண்டாவது கேள்வி, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். மூணாவது கேள்வி, மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும், அந்த டேஷில் வந்து எண்களின், அதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதுலேயும் செகண்ட் இதுலேயும் பாருங்கள் தனிச்சிறப்பு நாள்தோறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தனிச்சிறப்பு நாள்தோறும் 2 கொடுத்துருக்காங்க. தனிச்சிறப்புக்கு ஒரு சென்டென்ஸ் உருவாக்க சொல்கிறாங்க பாருங்கள், திருக்குறள் பல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது அதனின் தனி சிறப்பு அப்படின்னு ஒரு வாக்கியத்தை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது இந்த நாள்தோறத்துக்கு அந்த வார்த்தைக்கு ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும், நாம் நாள்தோறும் நல்ல பழக்க வழக்கத்தை கடைப்பிடிப்பது நல்லது. ஓகேங்களா. இந்த நாள்தோறும் இடையில் வருது பாருங்கள், இதுதான் இந்த வாக்கியத்தோட இந்த வார்த்தைக்கு உண்டான வாக்கியம். அடுத்து விரிவானத்தில் எதுவும் இல்லை. அடுத்து தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும்,
கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக. முதல் கேள்வி, உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். என்ன சொல்லுன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆ வந்து உயிரெழுத்து, தூ வந்து உயிர்மை எழுத்து. அப்போ வந்து இதுவும் ஒரு மாத்திரை, இதுவும் ஒரு மாத்திரை, அது ஓகேங்களா. அடுத்து ரெண்டாவது கேள்வி, 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல். ஆன்சர் வந்து தீ, ஓகேங்களா. அதாவது கீயிலிருந்து நீ வரைக்கும், ஓகேங்களா. இதுதான் 2 மாத்திரை அளவுள்ள சொல். அடுத்தது மூணாவது வந்து ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவுள்ள சொல். அதாவது 2.5 மாத்திரை. ஆ வந்து அதுவும் ஒரு மாத்திரை, தூவும் ஒரு மாத்திரை, அக்கு வந்து அரை மாத்திரை, 2.5 மாத்திரை. அடுத்து மொழியை ஆள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் கொடுப்பாங்க, ஒவ்வொரு இயல் முடியவும். அதை பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். இந்த கேள்வியில் பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது. பழமொழியின் சிறப்பு என்னன்னு கேட்டால் சுருக்கமாக சொல்கிறது அப்படின்றதான் ஒரு ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள், நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். மூணாவது கேள்வி, உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மொழியோடு விளையாடு. மொழியோடு விளையாடு பாருங்கள், கரும்புக்கு கரு, ரெண்டு எழுத்தை மட்டும் தந்திருக்காங்க. அடுத்தது கம்பு 3 எழுத்து, கா இம்பு 3 எழுத்தை வச்சு உருவாக்கிறாங்க ஒரு வார்த்தை. அதே மாதிரி கவி இங்கே உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு வார்த்தையும் ஃபஸ்ட் எழுத்தும் லாஸ்ட் எழுத்தும் போட்டிருக்காங்க கதைன்னு. அடுத்து செகண்ட் எழுத்தும் 3வது எழுத்தும் போட்டிருக்காங்க விதை அப்படின்னு. அதே மாதிரி தான் பதி கொடுத்துருக்காங்க, அடுத்தது 10 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பற்று எழுத்தும் 3வது எழுத்தும் 4வது எழுத்தும் பற்று. அதே மாதிரி தான் 4வதுக்கும் பரி, அடுத்தது பாடல், அடுத்தது ஃபஸ்ட்டு எழுத்தும் லாஸ்ட் எழுத்தும் பல், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், சின்ன ஆ இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட் லெட்டரை வச்சு சொல்லியிருக்காங்க. சின்ன ஆவுக்கு அன்பு தருவது தமிழ். அடுத்து பெரிய ஆவுக்கு பாருங்கள் ஆற்றல், ஆற்றல் தருவது தமிழ். அடுத்து ஈயில் பாருங்கள் இன்பம் தருவது தமிழ். அடுத்தது பெரிய ஈ, ஈடு இணை இல்லாதது தமிழ். அடுத்தது ஊ, உயர்வை தருவது தமிழ். அடுத்தது ஊ, அடுத்தது ஊக்கம் தருவது தமிழ். சின்ன ஏ பாருங்கள், என்றும் வேண்டும் தமிழ். ஏ, ஏற்றம் தருவது தமிழ், ஓகேங்களா. அந்த உயிரெழுத்தில் இருக்கிற எல்லா வார்த்தையும் எழுத்தையும் வச்சு ஒரு சென்டென்ஸாக உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கட்டங்களில் மறைந்துள்ள பெயர்களை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 5 டேஷ் கொடுத்துருக்காங்க, அதாவது 5 வார்த்தை இருக்குது போல். பாருங்கள், பாரதிதாசன் ரவுண்ட் போட்டிருக்கேன். பாரதிதாசன், சுரதா, திருவள்ளுவர், ஔவையார், வாணிதாசன், 5 பேர் இருக்குது, ஓகேங்களா. இது சும்மா கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், கலைச்சொல் அறிவோம், இது ரொம்ப முக்கியம். கலைச்சொல் அறிவோம் சொல்லிட்டு முக்கியம், இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 2வது இயலில் சிலப்பதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, கழுத்தில் சூடுவது ஆப்ஷன் ஏ தார், ஓகேங்களா. அடுத்து 2வது கேள்விக்கு கதிரவனின் மற்றொரு பெயர் என்னதுன்னு கேட்டால் ஞாயிறு, பி ஆப்ஷன். 3வது கேள்விக்கு வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து வெண்மை ப்ளஸ் குடை, ஆப்ஷன் பி. 4வது கேள்விக்கு பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, அது என்ன ஆன்சர் அப்படின்னா ஏ ஆப்ஷன், பொன் ப்ளஸ் கோட்டு, அதுதான் ஆன்சர். அடுத்தது கொங்கு ப்ளஸ் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். 6வது கேள்வி பாருங்கள், அவன் ப்ளஸ் அலிப்போல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிப்போல், ஆப்ஷன் பி, சரிங்களா. அடுத்தது கவிதை பள்ளியில் காணி நிலம், அதை பற்றி புக் பேக் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேள்வி சரியான விடையில் ஃபஸ்ட்டு கேள்வி, கிணறு என்பதை குறிக்கும் சொல், அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கேணி, ஆப்ஷன் பி. 2வது கேள்விக்கு சித்தம் என்பதன் பொருள், ஆப்ஷன் ஏ வந்து உள்ளம். 3வது கேள்விக்கு மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் ஏ.
அடுத்தது நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷனல் சியில் இருக்குது, நன்மை ப்ளஸ் மாடங்கள். அடுத்தது 5வது கேள்வி, நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பி ஆப்ஷன், நிலத்தின் இடையே அப்படின்னு பிரித்து எழுதுவாங்க, ஆப்ஷன் பி. 6வது முத்து ப்ளஸ் சுடர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். 7வது கேள்வி, நிலா ப்ளஸ் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி, ஆப்ஷன் சி. பொறுத்துக்க பாருங்க, முத்து சுடர் போல, அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு நிலா ஒளி, 2வதுக்கு தூய நிறத்தில் அப்படின்றது மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னா தென்றல். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பார்ப்போம், சிறகின் ஓசை உரைநடை. முதல் கேள்வி, தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஏ ஆப்ஷன், தட்பம் ப்ளஸ் வெப்பம். அடுத்து 2வது கேள்வி, வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பி ஆப்ஷன், வேதி ப்ளஸ் உரங்கள். அடுத்தது 3வது கேள்வி, தரை ப்ளஸ் இறங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னதுன்னா ஏ ஆப்ஷன், தரை இறங்கும். அடுத்து 4வது கேள்வி, வழி ப்ளஸ் தடம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி, வழித்தடம். நடுவில் இத்து போடணும். அடுத்தது 5வது கேள்வி, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எந்த பகுதினா துருவ பகுதி, ஆப்ஷன் ஏ. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு கேள்வி, மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. கேள்வி ஆன்சர் ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சக்தி முத்த புலவர். அடுத்தது 3வது கேள்வி பாருங்க, பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். த ஆன்சர். 4வது கேள்விக்கு, இந்தியாவின் பறவை மனிதர் அவர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. 5வது கேள்விக்கு, பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்று என்னன்னா இனப்பெருக்கத்துக்காக போயிட்டு. அடுத்து பாருங்க, சொற்றொடர் அமைத்து எழுதுக. முதல்ல அந்த மாதிரி வெளிநாடுன்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க, அது ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணும். சில பறவைகள் வெளிநாடு வரை செல்லும், பறந்து செல்லும், அது ஒரு வாக்கியமும் உருவாயிருக்கு. 2வது பாருங்க, வாழ்நாள், சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 12 ஆண்டுகள். ஓகேங்களா? இந்த வார்த்தையை வச்சு ஒரு வாக்கியமும் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து செயற்கை உரங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டுக்கு இயற்கை, செகண்டுக்கு செயற்கை. அடுத்து 2வது கேள்வி பாருங்கள், தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது, தற்போது சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மிகுந்துள்ளது, அதுக்கப்புறம் குறைந்துள்ளது, அது 2 டேஷ் உண்டானது. அடுத்து பாருங்கள், அடுத்து விரிவானத்தில் கிழவனும் கடலும், இதில் புக் பேக் இல்லை, அடுத்தது போயிடலாம். 2வது இலக்கணம் பாருங்கள், முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். இந்த இலக்கணத்துலேயும் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் புக் பேக் இல்லை, ஒரு 3 கேள்வி மட்டும்தான் இருக்குது. அடுத்தது கீழே பாருங்கள், மொழியை ஆள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அதுவும் இல்லை, மொழியோடு விளையாடு பாருங்கள், பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுங்க. ஓகேங்களா? தேர்ந்தெடுத்து எழுதுன்னு சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு, பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை, அதாவது இந்தரா வரணும். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்கும் பாருங்கள், இந்தரா வரணும். அடுத்தது, இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக ஆற்றினான். என்ன ஆற்றினான்? உரை ஆற்றினான். 2 சுழி ஒரு ரை கிடையாது, ஒரு சுழி ரை, அதுவும் இந்த ரை தான். அடுத்தது 3வது கேள்விக்கு பாருங்கள், முத்து தம் டேஷ் காரணமாக ஊருக்கு சென்றார். என்ன காரணமாக? ஒர்க்கு, பணி காரணமாக, 3 சொல்லி நீ வரணும். அடுத்து 4வது கேள்விக்கு பாருங்கள், கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். எந்த லைன்னா நாக்கு உள்ள மடித்து இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, லை, அது அந்த அழைத்தாள். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுதான். அடுத்து பாருங்கள், பொருத்தமான சொற்களால் கட்டங்களை நிரப்புக. புல் என்பதன் வேறு பெயர் பறவை. இந்த புல்லுக்கு வேறு பெயர் என்னன்னா பறவையும் ஒரு வார்த்தை.
பறவைகள் இடம்பெயர்தல், வலசை போதல்ன்ற ஒரு ஆன்சர். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் என்னன்னா புகலிடம். அடுத்து ஃபஸ்ட் இயரில் பார்த்த மாதிரி பாருங்கள், கட்டங்களில் சில சொற்கள் மறைந்துள்ளன, குறிப்புகளை கொண்டு அவற்றை கண்டுபிடித்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இரட்டை காப்பியங்கள் ஒன்று என்னதுன்னு கேட்டால் மணிமேகலை. ஓகேங்களா, இங்கே இருக்கு பாருங்கள் மணிமேகலை. அடுத்தது முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. ஸோ அந்த மாதிரி எத்தனை கேட்டிருக்காங்கன்னா ஒரு 6 கேட்டிருக்காங்க. செங்கால் நாரை, அடுத்தது மணிமேகலை, நிலவு, தனிநிலை 30, இது மாதிரி ஒரு 6 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் கலைச்சொல் அறிவோம், இதுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 2வது இயல் ஓவர். 3வது இயல் திருக்குறள் இருக்குது பாருங்கள். 2வது இயலில் திருக்குறளை பற்றி புக் பேக் இருக்குது பாருங்கள். 2வது இயலில் திருக்குறளில் புக் பேக் சரியான விடை பார்ப்போம். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது பி ஆப்ஷன், அறிவுடைய மக்கள். அடுத்து 2வது கேள்வி, ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல், அதாவது சி ஆப்ஷன். ஓகேங்களா. அடுத்து பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. ஃபஸ்ட்டு வந்து இனியே உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்ந்தவர் தற்று. ஃபஸ்ட்டு டேஷில் வந்து உளவாக, 2வது டேஷில் காய். அடுத்தது 2வது பாருங்கள், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஃபஸ்ட்டு டேஷில் வந்து எல்லாம், செகண்ட் டேஷில் என்பும். அடுத்து 3வது இயல் எந்திர உலகம், அதிலிருந்து அறிவியல் ஆத்திச்சுடி கவிதை பிழை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் சரியான விடையில் 3வது இயலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உடல் நோய்க்கு என்ன தேவை? ஔடதம் தேவை. உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. அந்த ஔடதம்ன்றது என்னன்னா மருந்து அப்படின்ற ஒரு சொல்லின் பொருள். அடுத்து 2வது கேள்விக்கு நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, ஏ ஆப்ஷன் ஒருமித்து. 3வது கேள்விக்கு பாருங்கள், கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு ப்ளஸ் அறி. அடுத்து 4வது கேள்வி, ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு ப்ளஸ் அற. ஓகேங்களா, ஏ ஆப்ஷன். அடுத்தது 5வது கேள்வி பாருங்கள், ஏன் ப்ளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஏன் என்று, ஆப்ஷன் பி. 6வது கேள்விக்கு ஔடதம் ப்ளஸ் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம், ஏ ஆப்ஷன். அடுத்தது எதிர்ச்சொற்களை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அணுகு அப்படின்னா விலகு, ஐயம் அப்படின்னா தெளிவு, ஊக்கம் அப்படின்னா சோர்வு, உண்மைன்னா பொய்மை. ஓகே. அடுத்தது பாடல் வரிகளுக்கேற்றவாறு முறைப்படுத்துக. சிந்தனைக்கோள் அறிவியல் அப்படின்னா அறிவியல் சிந்தனைக்கோள். இந்த 3 வார்த்தையில் வார்த்தையை மாற்றி போட்டால் ஒரு சென்டென்ஸ் உருவாகும். ஃபஸ்ட்டு வந்து அறிவியல் வந்திருக்கு, அதுக்கப்புறம் சிந்தனை வந்திருக்கு, அதுக்கப்புறம் கொள், அறிவியல் சிந்தனை கொள் அப்படின்னு ஆர்டரை மாற்றி போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், சொல் தெளிந்து ஐயம் அப்படின்னு 3 வார்த்தை இருக்குது. அதை பாருங்கள், ஐயம் ஃபஸ்ட்டில் வந்திருக்கு, தெளிந்து அதுக்கப்புறம் சொல், ஐயம் தெளிந்து சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேள் ஏன் என்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏன், அதுக்கப்புறம் என்று, அதுக்கப்புறம் கேள். 4வது பாருங்கள், வெல்லும் என்றும் அறிவியலே அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வார்த்தை எதுவும் மாற்றி போடணும். ஃபஸ்ட்டு வந்து அறிவியலே என்றும் வெல்லும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அறிவியலால் ஆள்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனுடைய புக் பேக் பார்க்கலாம். சரியான விடை, மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான், ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். உரை, இந்த ரை வரணும், இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. உரைக்கின்றான், அந்த இக்கு வரணும். ஓகேங்களா, இதில் வந்து டி ஆப்ஷன் வந்து இக்கு வரல. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த 2வது கேள்விக்கு ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆழம் ப்ளஸ் கடல், ஆப்ஷன் டி. 3வது கேள்விக்கு பாருங்கள், விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விண் ப்ளஸ் வெளி, விண்வெளி. ஓகேங்களா. அடுத்த 4வது கேள்விக்கு நீலம் ப்ளஸ் வான் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நீலவான், ஆப்ஷன் சி. அடுத்த 5வது கேள்விக்கு இல்லாது ப்ளஸ் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும், ஆப்ஷன் சி.
அடுத்து பாருங்கள் உரைநடை. கணியனின் நண்பன் அதை பற்றி பார்க்கலாம். கணியனின் நண்பனுடைய புக் பேக் சரியான விடை. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு ஆப்ஷன் பி. தானே இயங்கும் எந்திரம் வந்து தானியங்கி ஆப்ஷன் பி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று ப்ளஸ் இருந்த ஆப்ஷன் பி. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ ப்ளஸ் உருவம். ஓகேங்களா. அடுத்தது 5வது கேள்வி. மருத்துவம் ப்ளஸ் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை. அந்த இத்து போடணும். ஓகேங்களா. அடுத்தது 6வது கேள்வி. செயல் ப்ளஸ் இலக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செயல் இலக்க ஆப்ஷன் ஏ. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். நீக்குதலுக்கு உடைய எதிர்ச்சொல் என்னன்னா சேர்த்தல் ஆப்ஷன் டி. அடுத்து 8வதுக்கு எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து அரிது. எளிதுக்கு எதிர்ச்சொல் அரிது. அடுத்து கோடிட்டிடம். மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கடைப்பிடித்தவை இயந்திரங்கள். இந்த ஆன்சர். 2வது கேள்விக்கு தானியங்களுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னன்னா செயற்கை நுண்ணறிவு. ஆன்சர் வந்து செயற்கை நுண்ணறிவு. 3வது பாருங்கள். உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் என்னன்னா டீப் ப்ளூ. ஓகேங்களா. ஆன்சர் டீப் ப்ளூ. 4வது கேள்வி. சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடுனா சவுதி அரேபியா. அடுத்து பாருங்க. ஒரு வார்த்தை கொடுத்துட்டு ஒரு வாக்கியம் உருவாக்க சொல்கிறாங்க. இயற்கையை மாசுபடுத்தாத தொழிற்சாலை நிறுவ வேண்டும். அந்த வார்த்தையை போட்டு ஒரு வாக்கியத்தை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது உற்பத்தி. வருங்காலத்தில் ரோபோக்கள் அதிகம் உற்பத்தி செய்யப்படும். அடுத்து 3வது பாருங்கள். ஆய்வு. அறிவியல் ஆய்வு செய்தால் புதிய கண்டுபிடிப்புகள் நிகழும். அடுத்து 4வது பாருங்கள். செயற்கைக்கு செயற்கை உரங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அடுத்தது 5வது பாருங்கள். நுண்ணறிவு நூல்களை தேடி படிக்க வேண்டும். நுண்ணறிவு நூல்களை தேடி படிக்க வேண்டும். ஸோ விரிவானம் ஒளி பிறந்தது என்ற பாடத்தில் எந்த ஒரு புக் பேக்கும் கேட்கல. ஸோ இலக்கணத்துக்கு போயிடலாம். இந்த இலக்கணத்துலேயும் புக் பேக் கேட்கல. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இந்த பாடத்துலேருந்து புக் பேக் இல்லை. அடுத்து லாஸ்ட்டில் பாருங்கள். மொழியோடு விளையாடு. அதில் சொல்வளம் பொறுத்துக. சொல்வளம் பொறுத்துகளை பாருங்கள். கம்ப்யூட்டர்ன்றது கணினின்னு எழுதிக்கலாம். காலிங் பிள்ளை அப்படின்னா அழைப்பு மணி. அடுத்து 3வது பாருங்கள். மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின் அதாவது இயந்திரங்களை கண்டுபிடித்தனர். 4வது கேள்வி பாருங்கள். இன்று பல்வேறு துறைகளில் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. எந்திர மனிதன் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஸோ ஓகேங்களா. சொல்வளம் இங்கிலீஷ்க்கு எடுத்து தமிழில் மாற்றணும். தூய தமிழ்ன்ற வார்த்தையை மாற்றணும். அடுத்து கலைந்துள்ள எழுத்துக்களை முறைப்படுத்துக. பாருங்கள். இது பாருங்கள். இந்த வார்த்தை இந்த எழுத்துலாம் மாறி இருக்குது. அதனுடைய இது வந்து விண்கலம். இதனுடைய எழுத்து மாறி இருக்குது. இந்த என்ன வார்த்தை அப்படின்னா மருத்துவம். இதுக்கு அறிவியல். இதுக்கு வந்து கணினி. இதுக்கு வந்து எல்லாம். 7வது வந்து அழைப்பு. ஓகேங்களா. இந்த வட்டத்தில் சிக்கிய எழுத்துக்கள் எடுத்து எழுதுலாம் அப்படின்னா பாருங்கள். இந்த வட்டத்தில் இருக்குல்ல இம்மு. இதில் வந்து தூ இருக்குது. இதில் வந்து சின்ன. இதில் வந்து இல் இருக்குது. இதில் கா இருக்குது சின்ன கா. இதில் வந்து பெரிய லா இருக்குது. இதில் வந்து இப்பு இருக்குது. இந்த 7 எழுத்துக்களுமே அப்படி ஒன்று சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்குன்னா மாறி மாறி இம் து ஆ இல் கா லா இப்பு. ஓகேங்களா. இது வந்து முறைப்படுத்தினா என்ன கிடைக்கும் அப்படின்னா அப்துல் கலாமுடைய பெயர் கிடைக்கும். எழுத்துக்களை வரிசைப்படுத்தி தமிழக அறிவியல் அறிஞரை கண்டுபிடிங்கன்னா அது யாருன்னா அப்துல் கலாம். ஓகேங்களா. ஸோ இதோட 6வது வகுப்பில் அதாவது முதல் பருவம் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து 2வது பருவத்தை ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு 3 இருக்குது. ஸோ கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். இதை உங்களுக்கு புக் பேக் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது பின்தொடர்ந்து வாங்க. அடுத்தடுத்த வீடியோ நான் போட்டுகிட்டே இருக்கேன்.